ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாஃப்ரான் ஜெல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாஃப்ரான் ஜெல் செய்கிறதுக்காக நான் கொஞ்சம் சாஃப்ரான் ஒரு கிளாஸ் பீக்கர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 20 ml டிஸ்டில் வாட்டரில் 2 பிஞ்ச் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour அந்த டிஸ்டில் வாட்டர்லேயே சாஃப்ரான் ஊறணும். 1 hourக்கு அப்புறம் பாருங்கள், சாஃப்ரான் கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ 80 ml டிஸ்டில் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதில் சாஃப்ரான் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 10 ml கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம ஏதாவது ஆட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு செய்யுங்க. இப்போ 1 கிராமுக்கு கார்போமோர் எடுத்துக்கிறேன். இந்த சாஃப்ரான் வாட்டரில் கார்போமோரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது எப்படியும் தண்ணியில் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 12 hours ஆகும். அப்போ தான் ஃபுல்லாக அது கரைஞ்சிடும். டுவெல் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், அந்த சாஃப்ரான் வாட்டர் நல்லா திக்காக இருக்கும். ஃபைவ் ml ப்ரொப்ளைன் கிளைகோல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அதுக்காக நம்ம ஜெல்லில் ஆட் பண்ணுறோம். ஜீரோ 0.5 ml ப்ரிசர்வேட்டிவ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. ஃபியூ ட்ராப்ஸ் டீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டீ தான் இந்த சாஃப்ரான் வாட்டரே ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு மாற்றும். நல்லா பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே இருக்குது. இந்த டீயோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, pH லெவலை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கும். இப்போ நமக்கு சாஃப்ரான் ஜெல் ரெடி ஆகிடுச்சு. சாஃப்ரான் ஜெல்லை நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த சாஃப்ரான் ஜெல்லை வச்சு வரப்போகிற வீடியோவில் நம்ம சோப்பு, க்ரீம்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபன் ஆர்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.